الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى خير أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا قال راغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் அந்த அல்லாஹுவின் இறை நாமம் கொண்டு இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரவும் பிசகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் உலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் கவலையான சோபான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமை நாளை அல்லாஹ் எங்களை முத்தகீனுடைய பட்டியலை சேர்த்துக் கொள்வார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு 5 கடமைகளை தந்திருக்கிறான். அந்த 5 கடமைகளை ஒரு மனிதன் நிறைவேற்றுகின்ற போதுதான் அவன் முஸ்லிம் என்பதாக நாம் அடையாளப்படுத்துகின்றோம். அதிலே சில கடமைகளை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து வர வேண்டும் அன்றாடம். இன்னொரு கடமை இருக்கிறது, நாங்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள் நுழைந்துகின்றோம். தொழுகை என்ற இபாதத் அன்றாடம் செய்து வரக்கூடிய, இரவு பகலான செய்து வரக்கூடிய ஒரு இபாதா. கண்ணியமானவர்களே, இது யாருக்கும் செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. இது கட்டாயமான ஒரு இபாதா. இன்னும் ஒரு வழக்கம் இருக்கிறது கண்ணியமானவர்களில், நோன்பு. சக்தி உள்ளவர்கள் வருடத்திலே ஒரு மாதம் நோன்பு நிற்பது, அதுவும் பரவான ஒரு இபாதத்து. நாங்கள் முஸ்லீம் என்பதற்குரிய அடையாளம். அதே போன்று கண்ணியமான
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத் என்ற கடமை யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறதோ, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவு இஸ்லாமில் சார்ந்து இருக்கிறதோ அவர்களுக்குரிய கடமை தான் ஜக்காத் என்று சொல்வோம். அந்த ஜக்காத் என்ற கடமையை அவர்கள் நிறைவேற்றும் அதுவும் இஸ்லாத்திலே உள்ள ஒரு கடமை. இஸ்லாத்திலே இறுதியான கடைசியான கடமையாக ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் யாரெல்லாம் போய் வருவதற்கு தன்னுடைய உடல் ரீதியான சக்தியும் தன்னுடைய பொருளாதார ரீதியான பண ரீதியான அந்த அமைப்பும் இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதத்திலே பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அவர் ஒரு கோடீஸ்வரர், அவர் லட்சாதிபதி என்று வைத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, அவர் ஒரு பெரிய மல்டி மில்லியன் ஆவதுதான் அவருடைய உள்ளத்திலே பயம் இருக்கிறது. ஜனங்களை பார்க்க முடியாது, போய் வர முடியாது. அப்படியான நிலைமை இருந்தால் அதற்கு ஹஜ்ஜி கடமை இல்லை. ஹஜ்ஜுடைய அந்த கடமை அவருக்கு வெளியாகுவதற்கு மிக முக்கியமாக அவருடைய உள்ளங்களிலே பயம் தீர்ந்து அச்சமற்றவர்கள் அந்த பயணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் ஒரு மனிதத்திலே பயமில்லை, தைரியம் இருக்கிறது, ஆனால் பொருளாதாரம் இல்லை என்றாலும் அந்த மனிதனுக்கு ஹஜ்ஜுடைய கடமை அங்கே வெளியாக மாட்டாது. எனவே யார் யாரெல்லாம் இந்த இரண்டையும் அடைந்திருக்கிறார்களோ, உள்ளத்திலே பயமில்லை, போய் வருவதற்கு சக்தி தைரியம் இந்த உடம்பில் இருக்கிறது, தேக ஆரோக்கியம் இருக்கிறது, இதற்கு அடுத்து அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் அல்லாஹ் பரக்கத்தாக இருக்கிறது என்றால் அந்த மனிதர்கள் ஹஜ் செய்து வரலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்முறை அநேகமான மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜை மபரூராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். எனவே ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத நாட்டில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் அல்லது இந்த பயானை செழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஏரிய சகோதரிகளும் சகோதரிகள் இந்த நாட்டில இருந்து செய்யக்கூடிய சில கடமைகள், ஊரில் இருந்து செய்யக்கூடிய சில கடமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களிடத்திலே பணம் இல்லை, எங்களிடத்திலே செல்வம் இல்லை என்று ஹஜ் செய்வதற்கு செல்ல முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இங்கிருந்து கொண்டு செய்வதற்கு சில கடமைகளை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறார். யாரிடத்திலே வசதி வாய்ப்பு இருக்குமோ அவர்கள் குர்பானி என்ற இபாதத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். சுன்னா முஅக்கதா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த வழித்தோன்றலில் வந்த ஒரு கடமை, அதை செய்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். அண்ணாவர்களை முடியுமாக இருந்தால் தனிமையிலே ஒரு மாட்டையோ தனிமையிலே ஒரு ஆட்டையோ கொடுத்துக் கொள்ளலாம். அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் கண்ணியமானவர்களை 2 பேர் சேர்ந்த ஒரு மாடு அல்லது 3 பேர் சேர்ந்த ஒரு மாடு அல்லது 4 பேர் சேர்ந்த ஒரு மாடு அல்லது 5 பேர் சேர்ந்த ஒரு மாடு அல்லது 6 பேர் சேர்ந்த ஒரு மாடு அல்லது இறுதியாக 7 பேர் சேர்ந்த ஒரு மாடு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூட்டு குர்பான் என்றால் 7 பேர் தான் சேர வேண்டும் என்றல்ல. 2 பேர் சேர்ந்தாலும் அது கூட்டுத்தான், 7 பேர் சேர்ந்தாலும் கூட்டுத்தான். எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அந்த கடமையை நாங்கள் செய்து கொள்வதற்காக முயல வேண்டும். என்றால் எல்லா காலங்களிலும் பிறருடைய அந்த உதவிகள் மூலமாக, பிறர் எங்களுக்கு தருகின்ற தர்மத்தின் மூலமாக, பிறர் எங்களுக்கு தருகின்ற உதவியாவுடைய பிராணிகள் மூலமாக, இறைச்சிகள் மூலமாக எங்களுடைய காலம் கழிகிறது என்றால் நாங்களும் எங்களால் முடியும் என்று எத்தனை முயற்சிகள் பண்ணி இந்த கடமையை செய்வதற்காக நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். எனவே முடியுமானவர் இந்த உதவியா இந்த இபாதத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமாளுடைய தினத்திலே ஓட்டக்கூடிய ரத்தம், பெருமாளுடைய தினத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? இந்த குர்பானிகளை, இந்த குர்பானியுடைய பிராணிகளை குர்பான் செய்வது, கத்ல் செய்வது, அதை அறுத்து அந்த பலியிடுகின்ற அந்த இபாதத்தை விட மிக விருப்பமான இபாதத் அல்லாஹ்வுக்கு வேறு ஒன்றும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், யார் உலகியா கொடுக்க சக்தி இருந்தும் உலகியா கொடுக்கவில்லையோ, யா உலகியாவுடைய இபாதத்தை தனிமையாகவோ அல்லது கூட்டாகவோ கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் அந்த மனிதன் கொடுக்கவில்லை என்றால் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லக்கூடிய எங்களுடைய மஸ்ஜிதுக்கு அவர்கள் தொழுகை ஹஜ் பெருநாளுடைய தொழுகைக்காக வருவார்களே, அந்த தொழுகைக்கு அவர்கள் வர வேண்டாம் என்று எச்சரித்தார்கள்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு இபாதா. ரமலானுடைய காலத்திலே ரமலானை முடித்ததற்கு பின்னால் ஈதுல் ஃபித்ருக்கு முன்னால் நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கத்துல் ஃபித்ரா அல்லது ஜகாத்துல் ஃபித்ரா, எப்படி ஏழை எளிய மக்களுடைய பெருநாளிலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ, அவருடைய வீடுகளில் எப்படி அடுப்பு பற்றுகிறதோ, அவருடைய உறவுகள் எப்படி பெருநாளை சந்தோஷமான முறையில் உண்டு கொண்டு குடித்துக் கொண்டு கழிக்கிறார்களோ, அதே போன்ற ஹஜ்ஜுடைய பெருநாளையும் நல்ல முறையிலே ஏழைகள் பயன்படுத்த வேண்டும். ஏழைகளின் சிரித்த முகத்தோடு, ஏழைகளுடைய வீட்டிற்குள் உறவுகளோடு அவர்கள் மாமிசங்களை வீட்டிலே சமைத்து உணவுகளை சமைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலுஹியா என்ற இபாதத்தை, உலுஹியா என்ற தியாக கடமை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை யார் யாருக்கு சக்தி இருக்குதோ, யார் யாருக்கு முடியுமோ அந்த இபாதத்தை செய்து கொள்ள வேண்டுமானவர்களே. நிறைய முடியமானவர்கள் அந்த இபாதத்தை செய்து கொள்ளுங்கள். அதற்கு முடியவில்லை என்றால், அந்த இபாதத்தை செய்வதற்கு சக்தி இல்லை என்றால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு இபாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே உள்ள மிகப்பெரிய செல்வம் தான் எங்களுடைய பெற்றோர்கள். பெற்றோர்களை விட மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்திலே கிடையாது. பெற்றோருக்காக பெரிய செல்வம் இந்த உலகத்திலே பிள்ளைகள் தான். பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்திலே பெற்றோர்கள் தான். பெற்றோரை இழந்த பிள்ளைகளிடத்திலே கேட்டு பாருங்கள், பெற்றோருடைய பெருமதியை சொல்லுவார்கள். தாயை இழந்திருக்கின்ற பிள்ளைகள் அல்லது தகப்பனை இழந்திருக்கின்ற பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தை அவரிடத்திலே கேட்டுப்பார், அவருடைய தாயுடைய தகப்பனுடைய அல்லது அந்த பெற்றோருடைய பிள்ளைகளுடைய பெருமதியை கேட்டுப்பார்வாகவே நல்லடியார்களே. அவருடைய வாயால் பேசுவதற்கு முன்னால் அவருடைய கண்களால் கண்ணீர் வந்துவிடும் என்பார்களே. அந்த அளவு இந்த உலகத்திலே பெருமதியான ஒரு உறவாகத்தான், பெருமதியான ஒரு சொத்தாகத்தான் அல்லாஹ் உலகத்திலே பெற்றோரை தந்திருக்கிறான். பெற்றோருடைய அன்பு இல்லாமல், பெற்றோருடைய அந்த துவா இல்லாமல், பெற்றோருடைய அந்த நல்ல வழிநாட்டம் இல்லாமல் கனிமா யாரும் சுவர்க்கம் சொல்ல முடியாது. நானும் நீங்கள் இந்த ஸ்ரீதேவியாக இருக்கிறோமா, நானும் நீங்கள் இந்த பள்ளிக்குள்ள இந்த தொகையை நிறைவேற்ற வந்திருக்கிறோமா, இதற்கு காரணம் எங்களை ஈண்டெடுத்த தாயும் தகப்பனும் தான். எங்களுடைய தாயின் தகப்பனும் ஸ்ரீதேவிகள், எங்களுடைய தாயின் தகப்பனும் கொடுத்து வைத்தவர்கள். அதனால் தான் இன்று நாங்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே சொல்ல வந்திருக்கிறோம். எங்களுடைய தாயின் தகப்பனும் இஸ்லாமில் இல்லாமல் இருந்திருந்தால், அல்லது இஸ்லாத்தை ஏற்றும் இஸ்லாத்துடைய வழியிலே அவர்கள் வாழாமல் இருந்திருந்தால், தொழுகை இல்லாமல் இருந்திருந்தால், கண்ணியமானவர்கள் நாங்கள் எங்கேயோ இருந்திருப்போம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பெற்றோர் பெருமதியானவர்கள். பெற்றோர் இறைவன் கொடுத்து வைத்த மிகப்பெரிய செல்வமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக ஒரு மனிதன் சிரமடைவதற்கு, அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நன்றி செலுத்துவதற்கு தகுதியான ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்குமா இருந்தால் பெற்றோர்கள். இந்த இடத்துல வயதாக இருக்கிறோம், எத்தனையோ பேருடைய வயதாளிகளுடைய பெற்றோர் இல்லாமல் இருக்கிறார். நீங்களே பெற்றோர், உங்களுக்கு என்ன பெற்றோர்? பெற்றோர் உங்களை விட்டு சென்று விட்டார்கள், மண்ணோடு மண்ணாகி விட்டது. கண்ணியமானவர்களே, இல்லை, அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவர்களுக்காக முறையானவர்களை உதவியாக்களை கொடுத்து ஹதியா செய்யுங்கள். நிச்சயமாக அவருடைய கபருக்கு போய் சேரும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே உங்களுடைய பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமை ஏராளம் இருக்கின்றன. உங்களுடைய பெற்றோர் ஹயாத்தோடு இருந்தால் உங்களுடைய பெற்றோரோட அன்பாக இரக்கமாக நடங்கள். இன்றைக்கு உலகத்தில் சில பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம், எப்படி தெரியுமா? ஒரு ஊர்ல தான் இருக்கிறாங்க, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம். பெற்றோரை ஒவ்வொரு நாளும் பார்க்காம கிழமைக்கு ஒருக்கா 2 கிழமைக்கு ஒருக்கா போய் தலையை காட்டிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய பிள்ளைகள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெற்றோர் தூரத்தில் இருந்தால் வர விஷயம், அல்லது மகினோ மகளோ தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, அல்லது படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, அல்லது சிட்டிசன் அமைப்புல வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னா கண்ணியமானவர்கள் அது வேற விடயம். அது வல்லாமல் ஒரு ஊரிலே, ஒரு கிராமத்திலே, ஒரு மஹல்லாவிலே, ஒரு மஸ்ஜிதுக்கு உட்பட்ட ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்து கொண்டு பெற்றோரை ஒவ்வொரு நாளும் பார்க்காமல், பெற்றோர்களை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சந்திக்காமல், அவருடைய அன்பை பெறாமல் வாழக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்கள், பெற்றோருடைய அந்த அன்பை பெறாமல் வாழக்கூடிய குழந்தைகள் உலகத்திலே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம், வெளிநாட்டில இருந்து தந்தை மௌத்தா அல்லது தகப்பன்
அதான் தந்தை மௌத்தாம் அல்லது தாய் மௌத்தாம் என்று சொன்னா அவர் டிக்கெட்டை போட்டு உடனே நாட்டுக்கு வருவார். கண்ணியமானவர்களே, நல்லடியார்களே, ஜனாதாவை எடுக்காம முழு ஊர் மக்களை வைத்து வைத்து தாமதிச்சு அதாவது 11 மணிக்கு இருக்கிற மையத்துன்னு சொன்னா அதாவது 3 மணி 4 மணி வரைக்கும் தாமதிச்சு அப்படியே ஜனாதா வச்சு இருப்பாங்க. யாருக்காக? மகன் வருகிறாரு வாப்பாவை பார்க்கணும், மகன் வருகிறாரு உமாவை பார்க்கணும், மகன் வருகிறாரு மகன் வாப்பா உமாக்காக துவா செய்யணும், வாப்பா உமாவுக்காக சொல்லணும் என்று அவ்வளோ வெளிநாட்டில இருந்து தியாகம் செஞ்சு வந்த மகன் அன்பானவர்களே, தாய் தாப்பனை முகத்தை பார்த்ததும் அங்கே அவர் நின்று விடுவார் என்றால் இறுதி கடமைகள் தொழுகை போன்ற இபாதத், இஸ்திக்ஃபார் இபாதத், மக்பராவுக்கு செல்கின்ற இபாதத் இதிலே கலந்து கொள்ளாமல் இருப்பாரே என்றால் கண்ணியமானவர்கள் அந்த பிள்ளையை கொடுத்து வைத்த பிள்ளைகளை, அந்த தாய் தாப்பனுக்கு நன்றி உள்ள பிள்ளை கிடையாது. மாணவர்களே, இந்த எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம். வெளிநாட்டிலிருந்து கடைசியா தந்தையுடைய முகத்தை பார்க்க வருவார்கள். முகத்தை பார்ப்பதால் நன்மை கிடையாது தந்தைக்கு, முகத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நன்மை கிடையாது. கண்ணியமானவர்களே, அந்த தாய் தாப்பனுக்கு துவா செய்யவும், என்னுடைய தாயை தந்தையை மன்னித்து விடியா என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு இறக்கம் காட்டியா, என்னை இறக்கமாக வளர்த்தார்களா, எனக்கு கஷ்டத்தை காட்டவில்லையா, சிறு பிராயத்தில் நான் விழுந்து விடாம கஷ்டப்பட்டு விடாம இருக்க என்பதற்காக எனக்காக நிறைய தியாகம் செய்தார்களுக்காக அந்த தாய்க்கு தகப்பனுக்கு பக்கத்திலே இருந்து அல்லாஹும் என்ன தாய என்ன தகப்பனை மன்னிச்சுடு, எப்படி துவா செய்ய என்னுடைய சகோதரி என்ன மௌத்தாகிட்டா, என்னுடைய சகோதரிக்கு கிருபை செஞ்சியா, என்னுடைய சகோதரிக்கு நீ இறக்கம் காட்டுறியா என்று துவா செய்யுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வினால் அதெல்லாம் விட்டுட்டு தாய் தாப்பன முகத்தை பார்த்துட்டு கனிமான கணக்கு இல்லாம இருக்கிறது. எங்கேயோ இருந்து வந்தவர்கள் அந்த தாய் தாப்பனுக்காக துவா செய்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், தொழுகிறார்கள், மக்பராவாதை பெற்றிருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்று வளர்த்த பிள்ளைகளை தாய் தாப்பன தோல்ல சுமந்து தூக்கிட்டு போகாமல் எங்கேயோ உள்ள ஒருவர் தோல்ல சுமந்து அந்த தாய் தாப்பனை தூக்கிட்டு போய் எங்கேயோ உள்ளவர்கள் அந்த கபரை வெட்டி எங்கேயோ உள்ளவர்கள் அந்த கபரை மூடக்கூடிய நிலம் அந்த உலகத்தில் நடந்திருக்கிறது. அப்படியான பிள்ளைகளா நீங்களும் யாரைவிடக் கூடாது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய தாய் தாப்பனுடைய உரிமைகளை பேணிக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற மிக பெருமதியான சொத்து தாயும் தகப்பதுதான். ஆனா கவலையான செய்தி என்ன தெரியுமா? தனக்கு கிடைத்த மனைவியை வைத்துக் கொண்டோ தன்னுடைய தாயை ஒதுக்குற காலத்துல நாங்க வாழ்றோம். தனக்கு கிடைத்த நண்பர்களை வச்சுக் கொண்டு தகப்பனை ஒதுக்குற காலத்துல வருகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தனக்கு கிடைத்த மனைவியை வைத்து தன்னுடைய தாயை தன்னை ஈண்டெடுத்த அந்த தாயை புறக்கணிப்பாலோ தன்னுடைய தாயை தூரமாக்குவாலோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தனக்கு கிடைத்த நண்பரை வைத்து தன்னுடைய தகப்பனை தூரமாக்குவாரோ தன்னுடைய தகப்பனுடைய உரிமைகளை பேணாமல் ஒதுக்குவாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல அந்த பிள்ளைகள் வாழக்கூடிய அந்த சமூகத்துக்கு எப்படி சோதனை வரும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மணிமணியாக ரத்த கோர்வை எடுத்துக்கொண்டா அதுல பல மணிகள் கோர்க்கப்பட்டு சுமாராக 100 மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும். அந்த 100 மணிகளும் சிதற மாதிரி அந்த நூலை அறுத்து விட்டா அங்கே சிதறி போற மாதிரி அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் கண்ணியமானவர்களை தாயும் தகப்பனும் எங்களுக்கு முதலாவது அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய செல்வம். திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் அவர்களை ஒதுக்க கூடாது. சிலர் என்ன செய்வார்கள்? படிப்பார்கள், கொழும்புல படிப்பார்கள், அல்லது யூனிவர்சிட்டிக்கு போவார்கள், அல்லது பெரிய உயர்தர படிப்புகள் பட்டதாரியாக, லோயராக, பிஏயாக, எம்ஏயாக அல்லது மேல் லெக்சராக பெரிய ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பின்னால கண்ணியமானவர்கள் இந்த ஊருன்னு சொல்ல மாட்டார்கள். நான் கொழும்புன்னு சொல்லுவார்கள் அல்லது வேறொரு ஊரு சொல்லுவார்கள். இது என்னுடைய தந்தை, இது என்னுடைய தாய், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய கிராமம் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது நரகம் போவதற்குரிய அடையாளம். நபூதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். உண்மையை சொல்லி இந்த உலகத்துல வாழோரும் நாங்க இருந்த நிலைமைகளை யாரும் மறந்து விடக்கூடாது. எனவே நல்ல தன்மைகளுடைய உள்ளங்கள்ல வரணும். மிக முக்கியமான ஒரு தேவைக்காக ஒரு டாக்டரை சந்திக்க மறந்துக்கு போன அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிரதான அதாவது நோட்டீஸ் போடப்பட்டிருந்தது.
சந்தோஷம் எங்குமே காண இல்ல. என்னுடைய 42 வயது இந்த அனுபவத்துக்கு எங்குமே நான் காண இல்ல. அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் போடப்பட்டிருந்தது. கண்ணியமானவரை சந்தோஷப்பட்டேன். கண்ணியமானே அத வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் யாராவது மருந்தெடுக்க வந்தால், குழந்தைகளோ அல்லது யாராவது மருந்தெடுக்க வந்தால் அவர்களுக்கு பணம் இல்லாமல் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும், இலவசமாக மருந்து கொடுக்கப்படும் என்பதாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அரச வைத்தியசாலை வேலை செய்யக்கூடிய ஒரு வைத்தியர் முறைவட்டாக மருந்து கொடுக்கக்கூடிய அவருடைய வேலை ஸ்தலத்தில் அந்த நோட்டீஸை அளித்திருக்கிறார். சந்தோஷமான செய்தி. ஆனா இன்னும் ஒரு கவலையான செய்தி என்னென்றா கண்ணியமானவர்களே, அது எமது சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், ஒரு டாக்டர் அல்ல, மாற்று மத சமூகத்தை சேர்ந்த ஒரு வைத்தியர். அவருடைய மனதில் அல்லாஹ் எவ்வளவு ஏழாத மக்களை பற்றி, வறிய மக்களை பற்றி அன்ப இரக்கத்தை போட்டிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நானும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது தாய் தாப்பன் மாத்திரம் அல்ல, வயதாளிகள் வறியவர்கள் வாழ்கின்ற அன்பாக இரக்கமாக நடந்து கொண்டது. அது மாத்திரமல்ல கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோர் இப்படி நடந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த சூழல் கண்ணியமானவர்களே சாதாரணமான ஒரு சூழல் அல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த சூழல் ஆதர், அதாவது ஷைத்தானை வணங்கக்கூடிய ஒரு தந்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. ஒரு வீட்டுக்கே 2 கட்சிகளை சேர்ந்தவர்கள் வாழ்வது சிரமமான காரியம். ஆனால் 2 மார்க்கமுடையவர்கள், 2 மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்வது எவ்வளவு கஷ்டமான காரியம். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோர் இப்படி நடந்து கொண்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது பெற்றோர்கள் தான் திருத்துவார்கள். பிள்ளைகள் தப்பு தவறு செஞ்சா இது இப்படி செய்யவானா மகன், இது இப்படி செய்யவானா மகள் என்று தாயும் தந்தையும் தான் அந்த பிள்ளைகளை திருத்துவார்கள். ஆனால் ஒரு பிள்ளை, ஒரு மகன் தன்னுடைய தந்தை செய்கின்ற தவறை திருத்தி இருக்கிறது. குர்ஆன் அந்த வரலாறை சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆதர் செய்யக்கூடிய ஒரு தவறை திருத்தி காட்டுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தான வணங்கமான வாப்பா, ஷைத்தான் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடிய வாப்பா, எனவே நீங்கள் ஷைத்தான வணங்கவானாம் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பை வணங்கக்கூடிய அல்லது ஷைத்தானை வணங்கக்கூடிய, சிலை வணக்கம் புரியக்கூடிய தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்கிறார். தொடர்ந்து சொல்கிறார், இன்னி அகாஃபு அய்யமஸக அஸாபு மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தான வணங்கினா, நீங்க அல்லாஹ்வுக்கு எதிராக இன்னொன்றை வணங்கினா அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொள்ளும். ஷைத்தானுடைய நண்பராக நீங்க மாறுவீர்கள். நான் உங்களுடைய மகன் அல்லவா? ஷைத்தான் உங்களை பிடிப்பதை, ஷைத்தான் உங்களை பிடித்துக் கொள்வதை, அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொள்வதை இந்த மகனால் பொறுக்க முடியாத நன்மை தந்தையே, நீங்கள் ஷைத்தான வணங்கவானாம் என்று அந்த மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார். எவ்வளவு பெரிய உபதேசம். ஆனா அந்த தந்தை அந்த சந்தர்ப்பத்தில் நடந்து கொண்ட முறையை பாருங்க. என்ன சொல்கிறாய் இப்ராஹிம், உலோகாலம் வணங்கிட்டு வந்த இந்த விக்கிரகங்களை, இந்த சைத்தான்களை வணங்கவானாம்டா சொல்றாய். எங்கட மூதாதையர் சொல்லி தந்ததை மூதாதையர் செய்வது இதையாடி விட சொல்லுகிறாய். இந்த வேலையை நீ செய்யாத, இந்த வேலையை நீ எங்களுக்கு சொல்ல வந்தா உன்னை கல்லால அடித்துக் கொள்வேன் மகனே என்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய தந்தை சொல்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலும் அன்பு மகன் வாப்பா சொல்கிறார், கல்லால அடித்துக் கொள்வேன், எனக்கு பயம் பண்ணாத, எனக்கு புத்தி சொல்லாத என்று அந்த தந்தை கண்ணியமானவர்களே தன்னுடைய மகனை பார்த்து சொல்ற போது அந்த மகன் என்ன சொல்றா தெரியுமா? திருப்பி அடிக்கல, திருப்பி ஏசல்ல, என்ன வாப்பா சொல்றன்னு எதிரா பேசல. அந்த மகன் சொல்லுகிற வார்த்தைய பரவா சொல்லு, கால சலாமுன்
அப்படியே குர்ஆனாயத்தை நீண்டு கொண்டு போகுது. நபி தந்தை உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, ஏவோ அப்பா சைத்தான வணங்குறீங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டு வேண்டி அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு துஆ செய்யும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய தாய் தாப்பனும் திசை மாறி போல் அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய, அவர்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அன்பார்களே. எனவே தாய் தாப்பன் இறக்கமாக அன்பாக நடந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய செல்வம் தாயின் தகப்பனும் தான். கவலையான செய்தி என்னன்னா, இன்றைய தொடர்பாளர் எங்க பெற்றோருக்கு தொடர்பாளர் அப்படியே சொல்லிட்டு இருக்குது. இன்றைக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் கண்ணியமானவர்களை பலமுறை போன பார்க்கிறோம், பலமுறை வாட்ஸ்அப் போறோம், பலமுறை பேஸ்புக் போறோம், பலமுறை இணையதளங்களை நாங்க பிரவேசிக்கிறோம். ஆனா ஒரு நாளைக்கு தாயை தகப்பை பார்த்த முறை கனிமலை ஒவ்வொரு நாளும் மனுஷியான கணக்குல போனுக்கு எங்களுக்கிறோம். ஆனா தாய்க்கும் தகப்பனை கிளம்பல ஒரு மனுஷியான கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லைண்டா, நானும் நீங்களும் தாய் தாப்பனை பார்க்கிற விஷயத்துல கஞ்சத்தனம் காட்டும் என்பார்கள். இன்றைய உலகத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறோம். தாய் தாப்புடைய உரிமைகளை நாங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறோம். எனவே அன்பான பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். எனவே இந்த உலகத்தில் யார் யாருடைய தாய் தாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களோட இலக்கமாக அன்பாக நடந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு 7 வயது வந்தா சின்ன பிள்ளைகளை போல நினைச்சுவாங்க, மனம் கழிப்பாங்க, அந்த மனத்தையே நீர்ல பூசுவாங்க. கண்ணியமானவர்களே, சிறுநீர் அதே இடத்துல கழிப்பாங்க, அதுக்கு மேலால இருப்பாங்க. அது சின்ன பிள்ளைகள் செய்யற வேலை தான். வயது போனதுக்கு பின்னால் அவர் நடப்பாங்க. கண்ணியமானவர்களே, எனவே இந்த சந்தர்ப்பம் நான் இலக்கமாக அன்பாக நடக்கணும். தாய் தாப்பனை பார்ப்பதை யாரும் சுமையாக ஆக்காதீங்க, அது பாக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது யார் யாருடைய தாய் தாப்பன் ஹயாத்தில் இருக்கிறாங்களோ அவங்க அன்பாக நடந்து கொள்ளுங்க. யாருடைய தாய் தாப்பன் மௌத்தாகி கபராளியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக சிறப்பாக செய்யுங்க, அவங்களுக்கு அதிகமாக சதக்கா செய்யுங்க, அவங்கள பேர்ல சதக்கா செய்யுங்க. அதே போல அவர்களுக்காக முடியுமா அந்த ஹஜ் உம்ராக்களை செய்யுங்க, அவங்களுக்கான உதவியாவுடைய வாழ்க்கைகள் செஞ்சு அவர்களுக்காக நன்மையை நீங்க சேர்த்து வை. கனிமன் நிச்சயமா அவருடைய கபருக்கு போய் சேரும். யார் யார் குர்ஆன் ஓத முடியோ குர்ஆன் ஓதி அவர்களுக்காக ஹதியா செய்யுங்க கனிமனவர்களே. எனவே எங்களுடைய பெற்றோருடைய விடயத்துல நல்ல முறை நடந்து அந்த பெற்றோர்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த குழந்தைகளாக அந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. யா அல்லாஹ், அந்த உலகத்திலே வாழுகின்ற போது உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை நீ வாழ செய்வாயாக. யா அல்லாஹ், யார் யார் இம்முறை ஹஜ்ஜுடைய கடவை நிறைவேற்றி சென்றிருக்கிறாங்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜே மப்ரூராக ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய கைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய குர்பானிகளை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. அவருடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் மலை மறுமை நாள்ல அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. அதே போல யா அல்லாஹ், வாழ்க்கையில ஒரு தடவையாத ஹஜ்ஜுடைய கடவை நிறைவேற்ற கஅபத்துல்லாஹை வலமர எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கலிப்புரின் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் கவராளியாக இருந்தவர்களுக்கு நீ சுவர்க்கத்தை கொடுத்துருவாயாக. சுவர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துருவாயாக. நாளைய மறுமை நாள் அந்த பெற்றோரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாருடைய பெற்றோர் ஹயாத்தில் இருக்கிறாங்களோ அவருடைய அன்போடு வாழக்கூடிய பிள்ளைகளாக, அவருடைய சேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய நல்ல குழந்தைகளை எங்கள் ஆக்கிடுவாயாக. இந்த துஆவை கலிப்புரின் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.